நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதோ இந்த ஃபோனில் பார்த்தீங்களா ஹீரோயின். ஸோ இதுதான் இந்த ஹீரோயின் யாருன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த குண்டூர் காரம்னு சொல்லிட்டு மகேஷ் பாபு படம் ஒன்று வந்துச்சு இல்லையா, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த பாட்டில் வர ஹீரோயினி தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இவங்களோட படத்தை தான் வந்து அவுட்லைன் வந்து எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவுட்லைனை எப்படி டீட்டெயிலாக போடணுங்கிற ஒரு சில விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ கிளியராக இல்லைனா கிளியரான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலை வச்சு சென்டரில் ஒரு கோடு வந்து போட்டுவிட்டோம் நம்ம பேப்பரில். அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாக்கா, சின்னதாக இருந்துச்சுனாக்கா பெருசாக்கிக்கோங்க. ஜூம் பண்ணி பெருசாக்கிட்டு அந்த கண்ணோடைய டேரெக்ஷன் வந்து பாருங்கள். எந்த படமாக எடுத்தாலும் சரி, நீங்கள் அவுட்லைன் போகிறதுக்கு முன்னாடி அந்த கண் டேரெக்ஷனை எடுத்துகிட்டு அதுக்கான கோடு போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து ஹெட்டுக்கான கோடும், மேலே அதுக்கு டாப்பில் வந்து முடிக்கான கோடு போட்டிருக்கேன். ஒரு ரஃப்பாக போட்டுக்கிறேன். இது நோஸ்க்கானது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லிப்ஸுக்கும் அந்த சின்னுக்கும் சேர்த்தே நான் கீழே வந்து ஒரு கோடை போட்டுட்டேன். இப்போ கண்ணுக்கான அந்த ஒரு லைன் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கோடு வந்து போட மறந்துட்டு அதை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கண்ணை வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஐலேருந்து நான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டான ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்ணை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வரையணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவனமாக நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வரைஞ்சிருவோம். இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டேரெக்ஷன் நல்லா பார்த்து வரைங்க. இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி சைடு ஃபேஸ்லாம் ஒரு சில பேரெல்லாம் காமெடி பண்ணியிருக்காங்க. நானே கூட காமெடி பண்ணியிருக்கேன். சைடு ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்ணெல்லாம் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி அந்த டிஸ்டன்ஸ்லாம் தெரியாமல் வரைஞ்சி கேவலப்படுத்தியிருப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ சைடில் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு மேலேயும் ஒரு கண்ணு கீழே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிட்ருக்கிற இந்த ஸ்ரீலீலா நினைக்கிறேன் இவங்க பேர். ஸோ இவங்களோட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கண்ணு கொஞ்சம் கீழே இருக்குது, ரைட்டு கண்ணு மேலே இருக்குது. ஏன்னா அவங்களோட தலை வந்து சாஞ்சிருக்கு அப்படிங்கிறதால அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வச்சுக்கிறதுக்காக அந்த கோடு வந்து நான் போட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்ணு வந்து பார்த்து வரைங்க. ஸோ இதே மாதிரி வந்து மூக்கோட அந்த பார்ட் வந்து பார்க்குறப்போ மூக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அது வந்து ரெண்டு பக்கமும் அந்த சமமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் சாஞ்சிருக்கிறதால அந்த மூக்கை வந்து சாஞ்ச மாதிரி வரைஞ்சாச்சு. அதே மாதிரி லிப்பு பார்த்திங்கன்னா கூட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சாச்சு, ஒரு பக்கம் சின்னதாக. இப்போ வந்து ஃபேஸோட ஷேப் வரையும் போது நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் மூக்கு, லிப்ஸு, அப்புறம் ஐலாம் வரைஞ்சிருப்பீங்க. அந்த லிப்ஸு, அந்த மூக்கு, அந்த கண்ணோடைய அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் நீங்கள் ஃபேஸோட லைனுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஒரு சில இடத்துலாம் வளைவுலாம் இருக்கிறப்ப தள்ளி இருக்கும். ஸோ இப்போ நான் ரைட் சைடில் போட்டுருக்கிற இந்த கோடை பாருங்கள். ஸோ இதுக்கும் அந்த லிப்புக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு ஃபேஸோட ஷேப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹேரை வரைய போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஷேப்போடைய டிஸ்டன்ஸ் தான். இப்போ இந்த ஹேருக்கு கூட அப்படி தான். அந்த புருவத்தில் இருந்து அந்த முடியோட லைன் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி இப்போ நான் கீழே இருக்கக்கூடிய அந்த லைன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது. மெயினாக நீங்கள் ஒரு விஷயம் அவுட்லைனில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரொம்பவே இது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, இது ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா, அந்த அவுட்லைனோடைய டிஸ்டன்ஸ் தான். ஒரு பார்ட் ஆகட்டும், இன்னொரு பார்ட் ஆகட்டும், அந்த 2 பார்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தூரம் எங்கே இருக்குது, எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, அதுக்கு இடையில வந்து எவ்வளோ கேப் இருக்குங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனலாகவே இருந்தால் கூட அந்த அவுட்லைன் வந்து நம்மளால் வரைய முடியும். ஸோ இப்போ அவுட்லைனுங்கிறதுனால இந்த முடியோட லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அந்த முடி எப்படி இருக்கோ அப்படியே சேம் அப்படியே போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் நம்ம அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடி வரைஞ்சாலே அந்த ஹீரோயினியோட முடி வந்து அழகாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்தோன்னே அதில் இருக்க மாதிரி அக்யூரேட்டாலாம் அந்த முடியோட அவுட்லைன்லாம் நான் போடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அந்த டேரெக்ஷனில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து அவுட்லைன் போடுறப்போ அந்த கேப்ஸை நல்லாவே கவனிங்க, நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்குமான கேப்ஸ் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு லிப் இருக்குன்னா அந்த லிப்போட கோடு இருக்குனாக்கா அது சைடில் வந்து அந்த ஃபேஸோட ஷேப் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு கவனிங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு அவுட்லைனை அந்த மாதிரி லைட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அவுட்லைன் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட லைன்ஸ்லாம் அழிச்சிட்டு இந்த அவுட்லைன் வந்து டார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அவுட்லைன் வந்து நான் எப்படி டார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி டார்க் பண்ணுறப்போ நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, டார்க் பண்ணுறப்போ கூட நம்ம வந்து நார்மலாக போட்ட அவுட்லைன் வந்து நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கவனிச்சிக்கிட்டே வந்து டார்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம தான் அவுட்லைன் கரெக்டாக போட்டுட்டுமே, இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் பிக்சர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவுட்லைன் போடவே போடாதீங்க. நீங்கள் வந்து அவுட்லைனை வந்து நீங்கள் டார்க் பண்ணுறப்போ கூட நீங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை வச்சு பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு சில இடத்துல கவனக்குறைவாக விட்டுருப்போம். ஸோ அப்படி விட்ட அந்த அவுட்லைனை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இந்த ஸ்ரீலீலாவுடைய இந்த ஃபோட்டோவை கூட பாருங்கள். நான் வரைஞ்சிருக்க அவுட்லைன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் அதை இப்போ வரைஞ்சிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த முடியல தான் நான் கொஞ்சம் என்னோடய இஷ்டத்துக்கு நான் வரைஞ்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.